சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி, குரோதி வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய திதி காலை 8:31 வரை சதுர்த்தசி திதி, அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய சந்திராஷ்டமம் காலை 11:30 வரை உத்திராடம் நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் முழுமையாக மறையும். மூத்தவர்களின் வழிகாட்டுதல் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு கால்நடைகள் மூலமாக சிறப்பான வருமானங்களும் கிடைக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். மனக்குழப்பங்கள் முழுமையாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரித்து குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்து ரிஷபம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு சில உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கடன் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிறு தூர பயணங்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் முழுமையாக விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். ஒரு சில விரய செலவுகள் உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அடுத்து மிதுனராசி. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்து அந்த இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைக்குண்டான வாய்ப்புகளும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்து கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்று முழுமையாக விலகும். உயர் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சாதகமான ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் மூலமாக சிறப்பான உதவிகள் கிடைக்கும். சமூக பணிகளில் நாட்டம் அதிகரித்து அதன் மூலமாக வெளி இடங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று வெளி தோற்றத்தை பேணுவதில் கவனம் செலுத்துவீர்கள். மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் முழுமையாக விலகும். நீங்கள் உற்சாகமாகவும் பரபரப்பாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத பயணங்களால் ஒரு சில அலைச்சல்கள் ஏற்படும். பழைய நினைவுகளில் மூழ்கி அதன் மூலமாக தடுமாற்றங்களை சந்திப்பீர்கள். தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவுகளின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்கும். தொலைதூர பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக மனக்குழப்பம் அதிகரிக்கும். பண வரவில் இருந்து வந்த நெருக்கடிகள் இன்று பாதியாக குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சொந்த பந்தங்கள் ஆதரவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் இருந்து பெரிய அளவில் ஆதரவு கிடைக்காது. உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்து துளாராசி. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உயர்கல்வியில் சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும்.
அரசியல்வாதிகளுக்கு ஆதரவான ஒரு சூழல் இன்று உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று மனதில் புதுவிதமான குழப்பங்கள் ஏற்படும். மன அழுத்தங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு எதிராக இருப்பது போன்ற ஒரு மனநிலை தோன்றும். நீங்கள் அதிகமான தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். புதுவிதமான முயற்சிகள் மூலமாக மனக்குழப்பங்கள் முழுமையாக விலகும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். அந்த அறிமுகத்தால் ஒரு சில லாபங்களும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் ஒரு சில சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த நெருக்கடிகள் முழுமையாக குறையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையில் மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆன்மீக சுற்றுலாக்களில் நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து வாழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பெரியவர்களின் ஆலோசனைகள் ஒரு சில சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படும். சுற்றி இருப்பவர்களை பற்றிய புரிதல் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று ஞாபக மறதி முழுமையாக மறையும் ஒரு நாளாக இருக்கும். உங்கள் சிந்தனையிலும் செயலிலும் தெளிவு கிடைக்கும். குடும்பத்தின் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உங்க குழந்தைகளின் பிடிவாத குணம் இன்று உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். சமூக பணிகள் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்ப பெரியவர்களிடம் பணிவுடன் பழகுங்கள். பிடிவாதத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரைக்கும் தாய் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய்மாமன் மூலமாக ஒரு சில உதவிகள் வந்து சேரும். நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வங்கி சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடல் சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்து மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் இன்று எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். எதிர்காலம் தொடர்பாக ஒரு சில முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்து அந்த இலக்குகளை நோக்கி முன்னேறுவீர்கள். தாய்வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் உங்களது அன்றாட நடவடிக்கைகளில் சற்று அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிறு சிறு விபத்துக்கள், சிறு சிறு உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை இன்று நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். மனதில் தேவையில்லாத கற்பனைகள் ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். நன்றி, வணக்கம்.